ஆலங்குடி அருகே அறநிலைத்துறையைச் சொந்தமான துவாதசி அறக்கட்டளை நிலத்தை தனி நபர்கள் போலி பட்டா தயார் செய்து பிளாட்கள் போட்டு விற்பனை செய்வதாக ஊர் மக்கள் குற்றச்சாட்டு. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கல்லாலங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் புதுக்கோட்டை சேதுபாவச்சத்திரம் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் உள்ள இடம் தற்போது பிளாட்கள் போடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கல்லாலங்குடி கிராம மக்கள் அந்த குறிப்பிட்ட இடமானது இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான துவாதசி அறக்கட்டளையின் இடம் எனவும், கடந்த காலங்களில் இந்த இடத்தில்தான் ஆலங்குடி நாடியம்மன் கோவில் பல பூஜைகள் செய்யப்பட்டு பிள்ளி சோறு வீசி பூஜைகள் நடைபெற்று வந்ததாகவும் குறிப்பிடுகின்றனர். தற்போது அந்த இடத்தை தனிநபர் ஒருவர் போலியாக பட்டா மாறுதல் செய்து அவற்றை பிளாட் போட்டு விற்பனை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதை எதிர்த்து கிராம மக்கள் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் தெரிவித்தனர். தமிழக அரசு மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் துறை ரீதியான நடவடிக்கைகளை ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ள கிராம மக்கள், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? பொதுமக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கல்லாலங்குடி கிராமத்தில் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான துவாதசி அறக்கட்டளை இடம். இப்போ நம்ம நிற்கிற இடம் துவாதசி அறக்கட்டளை இடம். இதை இந்த இடத்த ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு ஆலங்குடியில் செட்டியார்கள் அறக்கட்டளைக்கு எழுதி வச்சுட்டாங்க. எழுதி வச்சுட்டு இப்போ தனிப்பட்ட நபர் ஒருத்தர் போலியான பத்திரம் போட்டு இதை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடம் எப்படின்னாக்கா ஆலங்குடி இந்து அறநிலைத்துறை சமயத்துறை இடம் ஆலங்குடி நாடியம்மன் இருக்குது. அந்த கோயிலில் ஆடி மாதம் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் பிடாரிக்கை காப்பு கட்டி இந்த இடத்துக்கெல்லாம் கொண்டாந்து புள்ளிச்சோறு வீசுகிற இடம் இது. இப்போ தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் இந்த இடத்த போலியான பத்திரங்கள் ஆவணங்கள் தயார் பண்ணி பொதுமக்கள்கிட்ட ஏழை எளிய மக்கள்கிட்ட விற்பனை செய்துட்டு இருக்காரு. அதாவது இது அப்ரூட இல்லாமல் விற்பனை பண்ணுறாரு. இதை நாங்கள் ஊர் மக்கள் கேட்குறதுக்கு நான் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன், நான் செஞ்சுட்டேன், அதனால் நான் அப்படி தான் போடுறேன்னு சொல்லி அதாவது சார்பதிவாளர்களுக்கு கையூட்டல் பண்ணி இந்த அறநிலையத்திற்கு கையூட்டல் பண்ணி அவர் இந்த இடத்த ஆக்கிரமித்து பிளாட் விற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் ஊர் பொதுமக்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த இடம் எப்போதுமே அப்படி பொதுவாகவே கிடக்கட்டும். நாங்கள் ஆலங்குடி நாடியங்கோயிலில் வருஷம் நாங்கள் திருவிழா பண்ணி இந்த இடத்துல கொண்டாந்து புள்ளிச்சோறு வீசணும். அப்படின்னா நீங்கள் இப்போ ஆளுங்கட்சிக்காரர்களும் ஒரு சில பேர் நீங்கள் இந்த பொதுமக்கள் போராடுங்க அப்படின்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தை வாங்கிட்டு இது போலியாக பதிஞ்சு ஒரு சில நபர் இது விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனவே சமூகம் இதை உடனடியே நடவடிக்கை எடுக்கணும். இதை இனிமேல் பிளாட் பண்ணாமல் இவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்காம இதை தடுக்கணும். அதுதான் எங்களுக்கு கிராம மக்கள் கோரிக்கை. உங்கள் பேர்? என் பேர் முருகையா, கல்லணை கிராமத்தில் துவாதசி அறக்கட்டளைக்கு சொந்தமான சர்வே நம்பரு இதில் இருக்குது, பார்த்துக்கிறேங்க. இந்த சர்வே நம்பருக்கு உட்பட்ட இடத்தை இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் இது. இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் ஒரு தனிநபர் முரளி என்பவருக்கு, பாலையூரை சேர்ந்த முரளி என்பவருக்கு போலியான டாக்குமெண்ட்களை ரெடி பண்ணி கொடுத்து பட்டா போட்டு விற்பனை நடந்துகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆலங்குடி நாட்டார்களுக்கு சொந்தமான ஆலங்குடி நாடியம்மன் கோயில் இருக்கு. அந்த நாடியம்மன் கோயிலிருந்து ஆடி மாத திருவிழாவுக்கு பில்லிசோறு கொண்டாந்து பிடாரியம்மனுக்கு இங்க பில்லிசோறு வீசுற இடம் இது. மேற்கொண்டு இன்னொரு கோயில் இருக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும். அங்க பாருங்க எவ்வளவு பேர் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான்ட்டு. ஊரணிகள் அடங்கிய இடம் இது. ஊரணியெல்லாம் தூத்து இன்னைக்கு தனிநபர்கள் அரசு அதிகாரிகளுக்கும் இந்த அறநிலையத்துறைக்கும் பணத்துகளை கொடுத்து போலியாக டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி இந்த இடத்த வித்துக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் கிராமத்தின் சார்பாக கேட்குறப்ப எங்களுக்கு கோர்ட்டில் ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னா மேற்கொண்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம், சார்பதிவாளர் அலுவலகம், கோர்ட்டு எல்லாத்தையும் முற்றுகையிடுற போராட்டம். நாங்களும் மேல்முறையீடுக்கு போயிருக்கோம். முற்றுகையிடுற போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவிக்கிறோம். இது சம்பந்தமா பேசியிருக்கோம். நாங்க ஆர்டர் வாங்கியிருக்கோம் கோர்ட்ல அப்படிங்கிறாங்க. போலியான டாக்குமெண்ட், அது போலியான டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம் அவங்க சொல்றாங்க. அதுல அந்த துவாதசி அறக்கட்டளைக்கு சொந்தமான நபர்கள் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட இருக்காரு. இறந்தவங்க எல்லாம் திருப்பி உயிர்ப்பித்து டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு அரசியல்வாதிகளுக்கும்
பணக்காரர்களுக்கும் இந்த அரசாங்கம் துணை போகிறதா அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. உடனடியாக இந்த அறநிலையத்துறை நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டோம். எங்களுக்கு சொந்தமான இதுங்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்கிறோம், டாக்குமெண்ட் வச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டுக்கு மேல்முறையீடுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து போலியாக பட்டா போட்டு கொடுக்குற சார்பதிவாளர் 10 சென்ட் இடம் அவர் வாங்கிக்கிட்டு போலியா பட்டா போட்டு கொடுக்குறாங்கிற தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது உண்மையாகும் பட்சத்தில் இது உண்மையாகும் பட்சத்தில் மக்களை திரட்டி பெருமளவில் போராட்டம் ஆலங்குடி நாட்டார்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துறதா முடிவு பண்ணியிருக்கோம். பேர் சரவணன்.